என்ன ஊரை மட்டும் போடலையா? 10 வருஷம் ஏன் மட்டும் விட முடிய? மொட்டை போட்டு ஒரு வாரம் ஆயிருக்குங்களா? மிஷின் மொட்டையா? ஹல்வா கொடுத்து அவர் டெவலப் ஆயிட்டார் நல்லா. ஆனா இப்ப தொழில் அது ஜாக் வைக்கிறாரு என்ன முடிச்சுட்டு எஸ்கே அப்படி இருக்காருன்னு கேட்டேன். அது எஸ்கோலாம் ரொம்ப கனெக்ஷன் இல்லைன்னு அப்ப அது சும்மா வந்து மெட்ராஸ் வந்தான். சலாம் சொல்லிட்டோம். உங்க சலாம் சொல்ல சொன்னார். சும்மா வியாபாரிகள் மொழி பார்த்து என்ன செய்ய போறாங்க? நம்ம மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. பீஜெல்லாம் வந்து நாங்கள் அளவு அப்படி தான் பார்க்க போறோம். உங்களை வந்து வியாபாரம் வந்தீங்களா? வியாழக்கிழமை நேரத்தா வந்திய? முந்தா நாள் 11 சீடி கொண்டு போயிடலாம். டீயா? இல்லை அது கொடு. நீ வெளியே இருந்துக்கல. அவங்க ரெக்கார்டு தான் பண்றாங்க. இந்த பேசுற ரெக்கார்டு தான் நல்லது தானே. எது பேசினாலும் இல்லை அது வேண்டியதில்லை. இல்லை இல்லை வேணாட்டி பித்தனா போயிடும். நீங்கள் வர நம்ம என்ன இது பேசுமோ அத்தனை செய்ய போகிறோம். வேண்டியது இல்லைன்னா அது எப்படி வேணாம் ஏன் வேணாங்கிறிய? இல்லை நம்ம என்ன பேசணும் என்னங்கிறது தெரியணும்லங்க. இல்லை என்ன பேச என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவோம். கரெக்டாக பேசுவோம். எதை நம்ம வந்து முடிவெடுக்க போகிறோமோ அதை சொல்லிட்டு போகிறோம். அதாங்க நம்ம மறுத்துட்டா நீங்க மறுக்க நாங்க மறுக்கலாம்ல. இதை கடையில் நம்ம செஞ்சிருந்தாலும் வைங்க பிரச்சனையே இல்லை. ஆமா ஆனா இது கடையில் நாமளும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி வரும்போது எல்லாம் சொல்லி நீங்க மட்டும் பண்ணீங்க. என்ன பண்ணணும்? சிடி பண்ணீங்க. கேமரா சிடி பண்ணணும். ஆமா பண்ணால என்ன மிஸ்டேக்? ரெக்கார்டுங்கிற அடிப்படையில தான் வந்து நீங்க எடுத்துட்டு போனீங்க. ஆமா எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போய் எந்த இதுவும் இல்லாம வந்து நீங்க சாமா சிடியை போட்டு எல்லாரையும் வெளியிட்டு இருக்கீங்க. ஏன் கொடுத்தோம்? அதுக்கு காரணம் என்ன? அதான் நான் கேட்கிறேன். ஏன் கொடுத்தா வச்சேங்கிறத மேட்டர் இல்ல. நீங்க ஒத்துக்கிட்டு போனதுக்கு மாற்றமா ஒரு மசோரா பண்ணீங்களா? நாங்க ஒத்துக்கிட்டு போன மாற்றமா மசோரா பண்ணி மசோரா பண்ணோம். என்ன மசோரா? ஆஃப் பண்ணிட்டு பேசுவோம் விளையாட. என்ன மசோரா பண்ணியாங்க? இல்ல இது ஆஃப் பண்ணா பேசுவோம் விளையாட வேண்டாம். இல்ல இல்ல என்னதான் நீங்க ஐடியா இருக்கு சொல்லுங்க. நான் அதை சொல்லிட்டு என்ன என்னன்னா நீங்க மசோரா பண்ணாம இருந்தா நம்ம மக்கள் கேள்வி எங்கிட்ட வராது. நம்மளவா பிடிக்கும் கேள்வி வர அளவுக்கு ஏன் நடக்குறீங்க? நீங்க உங்களை பத்தி யாருக்கா தெரியுமா? சைபுல்லா மேட்டுன்னு ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. கேள்வி வர்ற அளவுக்கு அங்க நடக்கும் போதுதான் என்ன ஆகுது? என்னன்னு கேட்டா நான் பதில் சொல்லணும்ல. நீங்க ஏன் கேள்வி வர நீங்க சொன்னீங்க அதுக்கு இந்த மாதிரி பேசி அவங்களை ஏற்பாடு. என்னுடைய கருத்தை 2 பேர்ட்டையும் சொல்லியாச்சு. அதுக்கு மேல வந்து நான் எதுவும் சொல்ல நான் விரும்பல. நீங்க வந்து இல்ல இந்த 2 பேர்ட்ட சொன்னா என்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க வந்து ரெக்கார்டை வந்து நீங்க ஆஃப் பண்ணுங்க. அது சொல்ற கருத்து கரெக்டா இருந்து ரெக்கார்டு இல்லங்க. நாங்க 2 பேரும் சொன்னா நான் ஒண்ணு சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? நாங்க 2 ஒண்ணு சொல்றோம். இவங்க எந்த அளவுக்கு கூட சொல்வாங்க குறை இல்ல அது வேண்டாம். அது வேண்டாம். சொன்னாலும் குறை அது வேண்டாம் சத்து. மேட்டரே இல்ல. இப்ப நாங்க 2 ஒண்ணு சொல்றோம் அவங்கள்ட்ட. நான் அப்படி சொல்லலையேன்னு இவர் சொல்லிட்டாருன்னா நீங்க சொல்லுங்க. எதுக்கும் காரணங்கள் சொல்லலாம். நான் அதை மறக்கல. நீங்க விஷயத்தை அதாவது எதுக்கும் காரணங்கள் சொல்லலாம். நம்மகிட்ட ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. நான் அதை மறக்கவே கிடையாது. இப்ப அது இல்லாம பேசிடுவோம் அவ்வளவுதான். ரெக்கார்டுக்கு தயாரா இல்லங்கிற ரெக்கார்டா இருக்கு. உங்களுக்கு பின்னாடி வரும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா பாத்து என்னுடைய வந்து மிஸ்டேக் இருக்கிறால தான் அதான் யோசிக்கிறீங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க கரெக்டான ஒரு நிலைப்பாடு சொல்றாளா இருந்தா கரெக்டான நிலைப்பாடு 2 பேரும் சொல்லியாச்சு. அதை நீங்க கேட்டுக்கிறேன். நீங்க வர தேவையில்லையே. இது இல்லாம நான் பேசிக்கிறேன் அவ்வளவுதான். ஏன் அதனால என்ன தப்புங்கிறேன்? இல்ல அது என்ன தப்புங்கிறது வந்து அது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே தெரியும். என்னது அது வந்து எல்லாரும் நல்லதானது. நல்லிணக்கத்தை நாட வேண்டும் என்று சொன்னால் அது இல்லாம செய்தால் இதுதான் நல்ல விளைவை ஏற்படுத்தும். யாரும் கூட சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்களோ அதை நீங்களே நேரடியாக சொல்ல தலைவர் நல்லது என்னவோ அதை சொல்றதுக்கு என்ன யோசனை? நம்மள்ட்ட உள்ள மனசுல என்ன இருக்கோ உங்களை நாங்க கட்டாயப்படுத்த முடியும். எங்களை நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. எங்களே தப்பா சொல்லலாம். அதுக்காக இப்ப நீங்க நேரம் கூப்பிட்டு விசாரிங்க நான் சொல்லிருக்கேன். நிறைய சொல்லியாச்சு. அதனால வேண்டியது இல்ல ஒரு நிலை என்னங்கிறது ஒரு 2 வார்த்தை தான். அவ்வளவு மேட்ரு. நீங்க என்ன சொல்லி நாங்க என்ன சொல்லி யோசிக்காத. அவ்வளவுதான விஷயம். ஜமாத்து நிலை இன்னது, உங்க நிலை இன்னது, அதோட ஓவர். அவ்வளவுதானே. உங்க நிலைய வந்து ஜமாத்து ஒத்து வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்க போறோம். இதுல விசாரணையோ மத்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நிலைப்பாட பேசணும் மட்டும்தான். இப்ப எந்த ஒரு விசாரணை மேட்டருக்கெல்லாம் வேலை கிடையாது. நிலைப்பாடு ஜமாத்துக்கு ஒரு நிலைப்பாடு, உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு. 2 ஒத்தும் போகலாம். நிலைப்பாடு ஒத்தும் போகலாம், வேறையும் போகலாம். இவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் இல்ல. ஒவ்வொரு சம்பவமா விசாரிச்சுட்டு இருக்கலாம் கிடையாது. நீங்க ஒரு நிலைப்பாடு என்ன அதுதான் பேச போறோம். வேற ஒண்ணு நீங்க ஒரு சொல்ற ஒண்ணா விசாரிச்சுட்டு இருந்தா நீங்க சொல்லலாம் வரலாம். நிலைப்பாடு சொல்றோம் அவ்வளவுதான் விஷயம். நிலைப்பாட வந்து நான் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. நான் சொல்றேன். ரெக்கார்ட் பண்ணோன்னு எனக்கு அதில் ஒரு காப்பி கையில இருந்து வாங்கிட்டு போயிருங்க. அவ்வளவுதான். அப்படி வாங்கிட்டு போங்க. இப்ப கால் பண்ணி இப்ப கையில வாங்கிட்டு நீங்க போயிருங்க. இடத்த கிளம்பி வாங்கிட்டு போயிருங்க. என்னுடைய நிலைப்பாடுனா ஊர்ல உள்ள ஜமாத்துல உள்ள மக்களுடைய நிலைப்பாடு
மஸ்ஜித் முபாரக் பக்கத்தை ஒட்டி வாங்கின அந்த இடம் இருக்குது. இது வந்து மஸ்ஜித் முபாரனுடைய விரிவாக்கத்துக்காண்டி வாங்கினது. எந்த அமைப்பையும் சேராம தான் இந்த இடம் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் அது வந்து வசூலிக்கப்பட்டு வாங்கினது. இப்பவும் அதே மாதிரி மக்களுக்கு உரிமை வேண்டுங்கிற அடிப்படையில் நீங்க 19ஆம் தேதி சொன்ன அந்த அடிப்படையில ஊர் மக்களுக்காக வேண்டி, கடையனூர் தௌஹீத் சகோதரர்களுக்காக வேண்டி அதை வந்து பூர்ணமையாக்குவதற்காக வேண்டி நம்ம தயாரா இருக்கோம். அதாவது ஜமாத் நிலைப்பாடு என்னன்னு உங்கள்ட்ட நான் சொல்லி சொல்றேன். அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கடையநல்லூர் கிளைக்காக, இந்த கொள்கையில் உள்ள சகோதரர்கள் மட்டும் உள்ள கிளைக்காக என்று நீங்கள் அந்த சொத்தை எழுதி ஆவணங்களை எல்லாம் உங்க கிளையில வைத்துக் கொள்ளலாம். தலைமையில் வச்சுக்கிற தேவை கிடையாது. அதுவும் பொது, அதான் கரெக்டா பொது உடைமையாக்குறது. நீங்க சொல்ற பொது உடைமையாக்குதல் என்று எடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஜமாத்து உடன்படல. இதுதான் மேட்ரு. சரியா? இப்ப அதுக்கு வந்து நீங்க இதை ஒத்துக்கலாம் இல்லையா? எங்களுக்கு தலைமைக்கெல்லாம் எழுதி கேட்கலாம். அங்கே அப்படிதான் சொன்னோம். அதே கடையநல்லூருக்கு தான் சொல்றோம். ஆனால் பொதுமக்களுக்குன்னு சொல்லி எல்லா பலவற்றையும் நுழைக்காம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கிளைக்காக என்ற அடிப்படையில் தான் அதை வந்து நம்ம வந்து எழுத சொல்றோம். நம்ம தலைமையில் இருக்காதவங்க எல்லாத்தையும் கொண்டு வரது நம்ம நினைக்கல. நீங்க உங்க ஊருக்கு தான் எழுதிக்கிற போறீங்க. அந்த ரெக்கார்டு கடைகளோட இருக்கும். அங்கதான் இருக்கும். கிளைகளுக்குள்ள எல்லாம் இன்னைக்கு அங்கதான் இருக்கு. ஒவ்வொரு கிளையுடைய சொத்துமே அந்தந்த கிளையில் தான் ஒரிஜினல் வச்சிருப்பாங்க. ஜெராக்ஸ் ஒன்று தருவாங்க. நான் என்ன எழுதியிருக்குன்னு நம்ம ஒரு ஆவணத்துக்கு அது உதவா ஜெராக்ஸ் யாருக்கும் கொடுக்கலாம். ஒரிஜினல் நீங்க தான் வச்சிருக்க போறீங்க. புரியுதா? இந்த அடிப்படையில் இருந்தா மட்டும்தான் நம்ம ஜமாத்து ஏத்துக்கிறதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. இது நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடிய கடையனூர் தௌஹீத் சகோதரர்களுக்காக இன்று எழுதுவதற்கு நம்ம ஓகே. யாருக்கு எழுதுங்க? எழுதப்படுற ஆள் யாரு? யாருக்கு எழுதுறது? இப்ப அந்த பள்ளியினுடைய தலைவரா இருக்காரு, அவருடைய பேர்ல எழுதுகிறோம். அவங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இல்லாதவங்களும் எதிர்க்கக்கூடியவங்க அதுல இருக்கிறாங்க. அதை நான் ஏத்துக்க முடியாது. அது இதைத்தான் நம்ம சொன்னது. நம்ம அதாவது ஏற்றுக்க முடியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முபாரக் பள்ளி கமிட்டியில் உள்ளவர்கள் எழுதுவீர்களே, ஆனால் முபாரக் பள்ளி வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அதிகமாக அதில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் கொண்ட ஒரு கமிட்டிக்கு எழுதுவதாக இருந்தால் அது உங்க உரிமை. நீங்க கொடுத்தவனுக்கு உங்களுக்குள்ள விஷயத்தை நீ சந்திச்சுக்கிற வேண்டியதுதான். அது தனி விஷயம். ஜமாத்து உடன்படாத முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது ஒன்னாச்சா? அப்ப முபாரக் பள்ளிங்கிற அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏற்கனவே தௌஹீத் ஜமாத்துல உள்ளது கிடையாது. சரியா? அதுல நமக்கு எந்த ஒரு விவகாரமும் கிடையாது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் உங்களோட பணம் கொடுத்தவங்களுக்கு உங்களுக்குள்ள விவகாரம். ஆனா ஜமாத்துக்கு இல்லைன்றதுனால நாங்க அதுக்கு ஒதுங்கி கொள்வோம். எங்களுக்கு தேவையில்லை. அதை தவிர தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெயர்ல உள்ள அந்த மற்ற ப்ராப்பர்ட்டியுடைய ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது. அதெல்லாம் நீங்க ஜமாத்துல படிச்சிருங்க. அது அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு காரணமானவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம இன்ஷால்ல பேசி அதை ஒப்படைப்புக்குரிய வேலை நம்ம இன்ஷால்ல செய்யணும். அது மாதிரி ஏதாவது நீ பண்ணீங்கன்னா முபாரக்லையும் நாங்க அதே மாதிரி பண்ணுவோம். சரியா? இன்ஷால்ல பாத்துக்கங்க. வேற மாதிரி நீங்க வந்தீங்கன்னா ஜமாத்து பேர்ல உள்ள ஜமாத்துல கொடுத்துடணும். அதுக்குள்ள ஏதாவது கூட வேற மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னா நாமளும் அதே மாதிரி வழியில வருவோம். அது நல்லா இருக்காதுன்னு யோசிக்கிறங்க. சரியா? அதுக்கு நீங்க தயாரான அது மாதிரி பண்ணிக்கங்க. அப்ப ஜமாத்து பேர்ல உள்ள ஆம்புலன்ஸ், ஜமாத்து பேர்ல வேற வேற சொத்துக்கள் எல்லாம் அதை நீங்க முறையா நீங்க ஒப்படைச்சா அது ஒரு விஷயம். இல்லன்னா நமக்குள்ள இந்த ஜாக்க நம்ம அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் விரும்புனீங்கன்னு சொன்னா நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்சாச்சு. நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க. தொடர்ச்சியை வந்து இப்ப இல்ல, நீங்க வந்து ஒப்படைக்கிறது உங்க கடமை. ஆரம்பிக்கல. நீங்க வந்து 19 ஆரம்பிச்சு வச்சுட்டு போனீங்க. என்ன ஆரம்பிச்சோம்? தொடர்ச்சி. அதான் நான் சொல்ல வரேன். அடிதடி ஆரம்பிச்சோமா? வேண்டியதுல தகராறு ஆரம்பிச்சோமா? கொடுக்க மாட்டோம்னு சொன்னோமா? என்ன ஆரம்பிச்சோம்னா நாங்க வந்து என்ன ஆரம்பிச்சோம்னா ஆரம்பிச்சா என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. மக்கள்கிட்ட வசூல் பண்ணி 19 எழுதுறது அநியாயம்னு சொன்னா என்ன ஆரம்பிக்கிறது? ஒரு நபர் பேர்ல எழுதுன்னு கேட்டா அது தகராறு ஆரம்பிக்கிறதா? அது சொல்லுங்க. சொல்லுங்க. அதுக்கு பதில் நாங்க என்ன ஆரம்பிச்சோம்? பதில் நாங்க அங்கே சொல்லியாச்சு. இப்ப நீங்க வந்து இந்த ஜமாத் பொருள் ஆவணத்தை கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே கிடையாது. சரி, வேற எப்படி சொல்றீங்க? நான் அந்த மக்களை கூட்டி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தலைமையில இருந்து அப்படின்னு சொல்லி அந்த மக்களை கூப்பிடுறதுக்கு என்னங்க? அவங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இல்ல, நீங்க ஜமாத்துல இருக்கிறீங்க. நீங்க சொல்ற முடிவுக்கு அவங்களே கூட்டுறீங்க. என்ன நீங்க இல்லன்னு சொல்றீங்க, நான் இருக்குங்கிறேன். யாரு இருக்காங்க? அவங்களே கூட்டுறீங்க. நீங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற அங்கீகரிச்சாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க வந்து மொத்தத்தை அவங்க இல்லங்கிறீங்க. இதை நான் எப்படி தீர்க்கிறது? இது உங்கள்கிட்ட அமானிதமா ஒரு ஜமாத்துல தலைமை மாவட்டம் மாறுதுன்னா ஒரு மாவட்ட நிர்வாகி மாறணும் கொடுத்துணுமா இல்லையா? அது முறையா செஞ்சீங்களா? நீங்க எது முறையா தான் செஞ்சோம். முறையா செஞ்சீங்களா? ஆமா, பொதுக்குழு கூட்டணும். பொதுக்குழு கூடிய நான் என்ன அழைச்சிக்கலாங்க? நீங்க இருந்தது நடப்பாங்க. நான் இருக்கும்போது நடந்ததுதான். எது முபாரக் இல்லையா? நான் இருக்கும்போது நடந்த 3 கிளை நிர்வாகம்
ஆமா 3 கிளைக்கு உங்களே அடைக்கணும். சொல்லுங்க. அதாவது 4 கிளை போறன்னு முடிவு எடுத்தாச்சு. ஒரு முடிவோடு தான் வந்து நீங்க அடங்கின மகள்ல இருந்தது கூப்பிடுவோம். அதாவது நீங்க அடங்கின ஒரு மகள்லாவா இருந்தா காணங்கள் நிறைய சொல்லலாம். உங்க மகள்லாவது இது காணங்கள் சொல்லலாம். இப்ப எந்த மகளால உள்ளது இப்ப பேசணும்னு சொல்லுவாங்க. உங்க மகள்லாவோட ஆரம்பிக்கும் போது நீங்க இல்ல. அதான் விஷயம். அதான் நம்ம இவர் எல்லா நேரத்தையும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லா நேரத்துல நம்ம வைத்து பண்ணி வச்சுதான் முடிவு எடுத்தது. அவர் வந்து மனசாட்சி 4 கிளை போடணும் இப்ப முடிவு எடுத்தது. நியாயம் ஒண்ணு இருக்கு. இங்கே இல்லாலும் எங்கேயும் நியாயம் சாதிக்கும். 4 கிளை எல்லாருக்கும் செய்யணும்னு நோக்கம் இல்லங்க 4 கிளை ஆரம்பிக்கிற முடிவு எடுத்தோம். மாற்று கருத்தும் இல்லை. உங்களை வச்சு தான் எடுத்தோம் 4 கிளை ஆரம்பிக்கணும். அதான் நோக்கம். அது பொதுக்குள்ளே சொல்லிட்டீங்கல்ல. அந்த மக்கள் உருமச்சது அந்த மக்களை கூட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன அழைப்பதில் என்ன அதுல தயக்கம்? நீங்க இல்லையே. நான் இந்த 3 அமைக்கும் நான் இருந்தேன். 3க்கு நீ தேவையில்லையே. அப்ப வாங்க. நீங்க எப்படி 3 தேவையா இருப்பீங்க? அப்படி வாங்க. யாருமே அப்படி தேவையில்லை. கிளை சம்பந்தப்பட்ட தேவை. இது கடையில ஊருக்கு தேவையில்லை. மத்த எல்லா ஊருக்கும் தேவை. வேற எந்த ஊருக்கு அப்படி இல்லை. சிறப்பொழிப்பு தேவையானாலும் கொடுப்பாங்க. அதான் நம்ம நிர்வாகத்துக்கு அந்த ஒரு நம்ம என்ன சொல்லிக் கொள்ளலாம். ஆமா அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். அதனால அது விட்டுருங்க. இப்ப நீங்க வந்து ஆலோசித்து சொல்றீங்களா? இல்ல என்ன சொல்ல வர்றீங்க? நான் வந்து ஆலோசனை பண்ணி சொல்றேன். எப்ப சொல்லுவீங்க? அதுக்கு நம்ம ஏதாவது செய்யறாருன்னா என்ன செய்யறது? எனக்கு வந்து 2 வாரம் டைம். 2 வாரம் டைம். அதுக்கு 2 வாரம் டைம் அதிகமா இருக்க. ரொம்ப அதிகமா கேக்குறீங்கல்ல. என்ன ஒரு 2 மணி நேரம் டைம். நான் ஃப்ளைட்ல போய் வேணா கொண்டு வந்தேன். 1 வாரம் பத்தாது அதுக்கு. 2 வாரம் எதுக்கு? என்ன பொருளை ஒப்படைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பொருளை ஒப்படைக்கிறதுக்கு என்ன? ஆலோசனை ஜமாத்தோட பொருள் தான் கையில கொடுக்க முடியாது. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆலோசனை பண்ணி தான் நம்ம செய்ய முடியும். சரி ஒரு வாரத்துல நீங்க கொடுங்க. நான் கேக்குறேன். நான் வந்து உம்ரா போயிருக்கேங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அப்துல் ஜப்பார் சொல்லியிருக்கேன். அவன் நான் போய் வருவது எவ்வளவு நாள் ஆகும்? அது வரைக்கும் அந்த பஜார் கிளையை ஆரம்பிப்பதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால் என்ன? அவ்வளவு அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருக்கு. அது சொல்லு. அங்க நடந்த சம்பவங்கள் ஒண்ணு அதுக்கு அவசியத்தை உண்டாக்குச்சு. என்னென்னலாம் பேசினாங்க, அடிதடி நடத்தினாங்க. அதுக்கெல்லாம் அடிதடி அளவுக்கு வந்தாங்க. முபாரக் கமிட்டின்னு போடு. அடிச்சது யாரு? அடிச்சது யாரு? அடிதடி வந்துச்சா இல்லையா? அடிச்சது யாரு? எதனால வந்துச்சு? அடிச்சது யாரு? அடிச்சது நீங்க அடிச்சது அவன் சொல்லுவான், அவன் அடிச்சது நாங்க சொல்லுவோம். நீங்க இல்லாம மசோரா போட்டு அவன் தானே அவங்க மசோரா போடுறான். ஏங்க நீங்க அதாவது எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா நீங்க இருக்கும்போது எதுவும் நடக்கும் இல்லங்க. நீங்க நாங்க மசோரா பண்ண சொல்லிருக்கீங்க. எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா நீங்க இருக்கும்போது எதுவும் நடக்கும். ஆமா முன்னுதாரணம் நீங்க முன்னுதாரணமா இருக்கு பார்த்தா நாங்க இருக்கிறோம். இல்லையே நீங்க கடையில அம்புடி கையில புடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே நீங்க மொத்தத்தையுமே நீங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா மாநில தலைமை வச்சிருக்காங்க. இப்பதான் நீங்க மாநில தலைமை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே இப்பதான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்ன வச்சிருந்தோம்? அப்படி பேசாதீங்க. என்ன வச்சிருந்தேன்னு சொல்லுங்க. தேவையில்லாத பேச்சு. என்ன வச்சிருந்தேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கு ஒரு தம்படி கூட வச்சிருந்தது கிடையாது. நாங்களும் ஒரு தம்படி கிடையாது. வச்சிருந்தாங்க இப்போ கிடையாது. அந்த ஊர் மக்கள் இருக்கு. ஊர் மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கு. ஊர் மக்கள்கிட்ட இருக்கு. அவங்க பேரை பயன்படுத்திக்கிறீங்க. நீங்க சொல்ற அம்பட்டுமே எல்லாமே ராங்க பேசுறீங்க. சரி பரவாயில்ல. இப்ப என்னன்னு கேட்டா முபாரக் சரி அப்ப நீங்க இந்த முடிவு அதான் ரொம்ப பேச தேவையில்லை. முபாரக் பள்ளிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். முடிஞ்சு வச்சது. அந்த இடம் சம்பந்தமாக நீங்க பணம் கொடுத்தவங்க உங்களுக்குள்ள கேஸ் வழக்கு போட்டு கிரிமினல் எல்லா வரைக்கும் நீங்க சந்திச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள விஷயம். பணம் கொடுத்தவனாச்சு நீங்களாச்சு. அதுக்கு நாங்க வரமாட்டோம். மற்ற ஆவணங்கள் ஜமா சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து நீங்க வந்து 1 வாரத்தில் எங்களுக்கு ஒப்படைங்க. இல்லைன்னா நம்ம மறுமுடிவு எடுத்துக்கணும். சரியா? 2 வாரம் டைம் கொடுங்க. சரி 2 வாரத்துக்கு ஒப்படைங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அதை பார்த்துக்குவோம். அதனால அங்க கூட வரக்கூடாது நாங்க சொன்ன அதுதான். ஏதோ விவகாரம் வந்துடக்கூடாது, பிரச்சனை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட அதுக்கெல்லாம் இல்ல அதோட இது சம்பந்தமா இல்ல இது சம்பந்தமா உள்ள நீங்க தவு ஜமாத் உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறதையும் கொடுத்துரும். அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் நீங்க இருக்க முடியாது. கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா எல்லாமே எழுத்து மூலமா தவிர நீங்க ஆவணத்தெல்லாம் தந்த பிறகு அக்ரிமெண்ட் போட்டு ஒப்புக்கொண்டதையும் சொல்லி உங்களுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை இல்லாம சுமூகமா நம்ம பிரிந்து கொள்வோம். சரியா? அவ்வளவுதான். இதான் மேட்ரு. பெரிய மேட்ரு. சரிவு உடனே கால் பண்ணி வாங்கிட்டு போங்க. அது என்னப்பா சரி அந்த கேசட்டை காப்பி ஒன்று போட்டுருங்க. உடனே காப்பி